விலை உயர்ந்த ரோலக்ஸ் வாட்ச் பின்னாடி இவ்ளோ மர்மங்கள் நிறைஞ்சிருக்கா? ரோலக்ஸ் வாட்ச கடத்தி லட்சமா சம்பாதிச்சு செம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? எஸ், அது 100% உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ். ரோலக்ஸ் வாட்ச் எப்படிப்பட்ட ஒரு பிராண்ட்னு உங்க எல்லோருக்கும் நல்லாவே தெரியும். அதோட விலை எல்லாம் நாம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படியே உங்ககிட்ட அவ்வளோ பணம் இருந்தாலும் 5 லட்சம் 10 லட்சம் எடுத்துட்டு ரோலக்ஸ் வாட்ச் ஷோரூமுக்கு போறீங்க, ரோலக்ஸ் வாட்ச் வேணும்னு கேக்குறீங்க. ஆனா இப்போ வாட்ச் அவைலபிள் இல்ல சார்னு பதில் சொல்லுவாங்க. ஆனா ஷோரூம்ல நிறையவே வாட்ச் இருக்கும். அதை பத்தி கேட்டா அது ஜஸ்ட் ஷோக்காக வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னு யாராவது யோசிச்சு பார்த்ததுண்டா? காரணம் வேற ஒண்ணும் இல்ல, அதுதான் கடத்தல் பிசினஸ். அது எதுக்கு கடத்துறாங்கன்னு நினைக்க தோணும். உங்கள யார் யார் ரோலக்ஸ் வாட்ச் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ்? காமெண்ட் ப்ளீஸ். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 12 லட்சம் வாட்ச்களை ரோலக்ஸ் கம்பெனி தயாரிக்குது. அதிக டிமாண்ட் இருந்தும் கூட இவ்ளோ கம்மியாவே தயாரிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்க தங்களோட வாட்சோட பிராண்ட் மதிப்பு குறையாம பாதுகாக்கிறாங்க. ஆனா கடத்தல் எப்படி நடக்குதுன்னு விளக்கமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்ல இந்த வாட்சோட டிமாண்ட் அதிகமாவே இருக்குது. எவ்வளவு பணம்னாலும் கொடுத்து அந்த வாட்சை வாங்குறதுக்கு ரொம்ப பேர் தயாரா இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு நீங்க 15 லட்சத்துக்கு ஒரு ரோலக்ஸ் வாட்ச் வாங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். அதே 15 லட்சம் மதிப்புள்ள ஒரு ரோலக்ஸ் வாட்சுக்கு 19 லட்சம் 20 லட்சம் கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் தயாரா இருக்காங்க. யார் அந்த கூட்டம்? இந்த ரோலக்ஸ் வாட்சை எப்படி கடத்துறாங்க, எங்கே கடத்துறாங்க, எவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறாங்க, இந்த கடத்தல் வாட்ச் வாங்குறது யார் யார் என்பது பத்தி விரிவா தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற ஷார்ட்ஸ் லிங்க் கிளிக் பண்ணுங்க. இது ஷார்ட்ஸ் வீடியோ, சோ ஷார்ட்டா தெரிஞ்சுக்குவோம். நன்றி நண்பர்களே.